விற்கிறவங்க நல்லா அவங்கவுங்க சொந்த பந்தம், அவங்கவுங்க அண்ணன் தம்பி, அவங்க மட்டும்தான் சார் இங்கே நல்லாவே இருக்கிறாங்க. எங்களை வேலை உள்ளவங்களாம் நாங்கள் கம்மியாட்டே தான் சாப்பாடுக்கணும். அந்த மாரி உள்ளவங்க தான் அவங்க வாங்குறாங்க. நகையை பார்த்தா நிறைய ஒரு புடி நகை போட்டுட்டு வர்றாங்க. இவங்க தான் நல்லா இருக்கிறாங்க. அவங்க தான் மாடி மேலே மாடி வச்சு கட்டுறாங்க. நாங்கள் எங்களை பல உள்ளவங்க கூலிக்காரங்களாம் நாங்கள் இப்படி தான் சார் இருக்கோம். எங்கள் கயத்தில் இருக்கிற தாலி நகை கூட வாங்கிட்டு விட்டுறாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சங்கராபுரம் அருகே உள்ள சேஷசமுத்திரம் எனும் கிராமத்தில் விஷச்சாராயத்தால் உயிரிழந்த 4 பேரில் 27 வயதான பூவரசன் என்பவருக்கு திருமணமாகி 3.5 வயதில் மகனும் 1 வயதில் ஆண் குழந்தை ஒன்றும் உள்ளனர். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விற்கப்பட்ட அதே பாக்கெட் சாராயம் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முக்கிய குற்றவாளி சின்னதுரை மூலம் அவரது சொந்த ஊரான சேஷசமுத்திரம் பகுதியிலும் விற்கப்பட்டுள்ளது. இந்த விஷச்சாராயத்தை அருந்திய சேஷசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த 30 பேர் பாதிக்கப்பட்டதாகவும் அதில் 4 பேர் உயிரிழந்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. இதில் உயிரிழந்த பூவரசனின் தாய் கருப்பாயி இந்த சாராயத்தால் தனது கணவனை பறிகொடுத்த 2 ஆண்டுகளில் இன்று தனது மகனையும் பறிகொடுத்து விட்டதாக கதறி அழுதார். இந்த வாட்டத்துக்கு யாருமே ஆம்பளை இல்லைங்க சார். சாராயம் குடிச்சுதான் செத்தாங்க. என் வீட்டு புலிவு, அந்த புலிவுலாம் வரும். அந்த வீட்டுக்குள்ள அவர் அந்த வீடு அந்த வீடு அந்த வீடு அந்த இருக்கிற வீடு எல்லாமே இறந்துட்டாங்க. ஆம்பளை இல்லை, எல்லாம் பசங்க தான் நாங்கள் வச்சுட்டு இருந்தோம். அந்த பசங்களை நான் வளர்த்து இப்போ அது கல்யாணம் பண்ணி இந்த கோலத்தில் நான் பார்க்கணும். நான் தான் அந்த கோலத்தில் நிற்கிறேன்னா இதுமா அந்த கோலத்தில் பார்க்கணும். இந்த ஊரில் பல ஆண்டுகளாக கள்ளச்சாராயம் விற்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் அவர்களிடம் லஞ்சம் வாங்கிக் கொண்டு கைது செய்யாமல் விட்டுவிடுவதாகவும் குற்றம் சாட்டினார். போலீஸ் வருவாங்க, லஞ்சம் வாங்குவாங்க. அந்த போலீஸுக்காரங்க திரும்பி போட்டாங்கன்னா இன்னொரு போலீஸுக்காரங்க வருவாங்க. அவங்கள்கிட்ட 10-5 அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க வாங்கி எடுத்துட்டு போயிடுறாங்க சார். நாங்கள் எங்கள் புலிவில் ஏமாந்து நாங்கள் தான் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் ஏமாந்து தாலியெல்லாம் அறுத்து விட்டு நாங்கள் முன்னாடி போனோம்னா எங்களை ஒதுங்கி பார்த்து நிற்கிறாங்க. அந்த மாரி சாராயம் இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடாது. 4 மாதத்திற்கு முன்பு கூட கள்ளச்சாராயம் விற்கப்படுவது குறித்து கருப்பாயி உட்பட இந்த ஊரைச் சேர்ந்த சிலர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் கொடுத்ததால் ஊர் கூட்டத்தில் தன்னை தாக்க முயன்றதாகவும் பூவரசனின் தாயார் கருப்பாயி புகார் தெரிவித்தார். பஞ்சாயத்தெல்லாம் சாராயம் வைக்க கூடாது முன்ன பிரச்சனை நடந்தது. கொண்டு கேஸ் கொண்டு நான் கொடுக்கணும்னு சொல்லி பெரிய பெரிய தகராறு ஆயிடுச்சுங்க சார். நாங்க விற்போம், நீங்க எப்படி சொல்லுவீங்க? சொன்னதுக்கு எல்லாரும் அடிக்க வராங்க. நாங்க அது ஒரு குழுன்னு ஒண்ணு இருக்கு, அந்த குழுவுல போய் சொல்லி சாராயம் வைக்க கூடாது சாவறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வாட்டத்துக்கு யாருமே ஆம்பளை இல்லைங்க சார். சாராயம் குடிச்சுதான் செத்தேன். நான் இப்ப என் பிள்ளை இல்லாத சொல்லியாச்சு. அவங்க நாங்க விற்போம், நீங்க யாரு கேக்குறீங்க? இந்த பஞ்சாயத்துல கொண்டு போய் விட்டாங்க. இந்த ஊரு தலைவர் பரிசுன்ற நம்பர் எல்லாமே அவங்க வித்தா போறாங்க. உங்களுக்கு என்ன அப்படின்றாங்க. கள்ளச்சாராய கும்பல் சாராயம் விற்று விற்று சொத்து சேர்த்து சொகுசாக வாழ்கிறார்கள். நாங்கள் எங்கள் வீட்டு ஆண்களை பறிகொடுத்து விட்டு அறுத்து கொண்டு நிற்கிறோம் என உணர்ச்சி பொங்க கண்ணீர் வடித்தார். இந்த ஊர்ல சாராயத்தை வித்து அவங்க தாங்க பணக்காரங்களா ஆகிறாங்க. எம்மா பேர் செத்துட்டாங்க சாராயத்தை குடிச்சே. என் வீட்டுக்காரன் அந்த சாராயத்திலே தான் செத்தாரு. என் மவுனும் அதில் தான் இப்ப செத்துட்டான். எங்களுக்கு வேற எதுவும் இல்லைங்க. இந்த சாராயத்தை முன்ன நீங்க ஒய்ங்க, இந்த சாராயம் இருக்கக்கூடாது. 3 வயதான தனது பேரன் 3 நாட்களாக அப்பா எங்கே எங்கே என கேட்டுக்கொண்டே இருக்கிறான். எத்தனை லட்சம் பணம் கொடுத்தாலும் என் மகனை திருப்பிக் கொடுக்க முடியுமா? இந்த சாராய கும்பல் திருப்பிக் கொடுப்பார்களா என்பதே ஒரே மகனை இழந்த தாயின் ஆதங்க கேள்வியாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக
ஒளிப்பதிவாளர் பாஸ்கருடன் செய்தியாளர் சரவணகுமார்.